வணக்கம் எல்லோருக்கும். இந்த மனித மனம்தான் எவ்வளோ பெரிய அற்புத சக்தின்னு ஒவ்வொரு நாளும் இந்த மனிதர்களுக்கு புரிய ரொம்ப நேரமாகும். பக்குவப்பட இந்த மனித மனம் பெரிய நங்கூரமாக, ஆழமாக, தெளிவாக எல்லா சிந்தனைகளுக்கும் ஊடாடி அந்த மனம் லயித்து போய் ஒரு நல்ல கருத்தை கொண்டு வெளியே வரும். நல்ல சிந்தனைகளுக்கு துணை புரியும். நல்ல பேச்சுக்கு அது வழிவகுக்கும். நல்ல செயலுக்கும் அதுதான் உறுதுணையாக இருக்கும். இப்போதெல்லாம் இந்த மனம் மனிதனிடம் குறுகிய மனப்போக்காக யாரை எங்கே வைப்பது என்பதை கூட தெரியாத அளவிற்கு இன்னும் சுயநலக்கார மனிதர்கள் இன்னும் பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உலகில். எப்போதும் போல பறந்து விரிந்த ஒரு மனப்போக்கினை ஒரு பாரதியார் எப்படி சொன்னார்னா, தானும் தான் பெண்டும் தன் குழந்தைகளும் தன் மனைவியும் தனக்கு மட்டும் அப்படின்ற ஒரு ஓம் எல்லாம் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு பக்குவத்தை கடுகுள்ளம் படைத்தவன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா குறுகிய மனம் படைத்தவர்களை கடுகுள்ளம் படைத்தவன் என்று சொல்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற எல்லா மனிதர்களுமே கடுகுள்ளம் படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள். இது எங்கே போய் நம்ம மிகப்பெரிய மனதிற்கு சொந்தக்காரர், வெளிப்படையானவர்கள் அப்படின்னு யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இந்த காலத்தில். எல்லாரையும் நம்ம உற்று நோக்கி இந்த இந்த புற்றில் பாம்பு இருக்குதா இல்லை வேறு எதாவது இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத சூழல் தான் இன்றைக்கி எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். நல்ல மனிதர்களை தேடி 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 அந்த மனிதர்களை கண்டடைவதற்குள் நாடி எங்கும் அதிர்ந்து நயந்து வாழ்வை இழந்து நிற்கின்ற சூழல் இன்று நிறைய பேருக்கு உண்டு. அப்போ நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் இன்றைக்கி தேடி சம்பாதிப்பதில் ஒரு பணம் மதிப்பு இழப்பதை காட்டிலும் அந்த நட்புகளை இழப்பதும் உறவுகளை இழப்பதும் பெரும் சாபக்கேடாக இருக்கிறது இந்த உலகத்தில். எல்லாம் மாயை அப்படின்ற ஒரு கோட்டுக்குள் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது. எல்லாம் நடிப்பு அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு காட்சி இன்று இந்த உலகத்தில் எல்லோரும் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். யாரையும் குற்றம் சொல்லியோ, யாரையும் குறை கூறியோ, யாரையும் ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கவோ முடியாத சூழலில் எல்லாருமே அதிவேக புத்திசாலிகளாக, அதிவேக செயல்பாடுகள் லயத்தவர்களாக இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்து தன்னுடைய வாழ்க்கையை அவங்க போக்கில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த சூழலில் நாம் இறங்கி போய் நம்மளுடைய தன்மானத்தை இழந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தேடி போய் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் பெரிது, மனமோ சிறிது. மனிதனுடைய வாழ்க்கையோ எப்போ எந்த நேரம் அப்படின்னு தெரியாத ஒரு பட்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான மனப்பக்குவத்தையும் தெளிவையும் அதனுடைய அருமையும் உணர்ந்து சிந்தனையை வலுப்படுத்தி செயலை விரிவாக்கி அதை மற்றவர்களுக்காகவும் உற்றவர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் உலகத்திற்காகவும் வாழ தகுதிகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்திடுங்கள். இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் மனிதர்களாக வாழ்வதே பெரும் சாபக்கேடு. நன்றி, வணக்கம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் கேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.